மகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பத்தா தமிழ் வசந்தி 3 பேரும் வந்துட்டு ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்பத்தா வசந்தி எல்லாரும் வந்துட்டு தமிழரும் வீட்டுல விடுறாங்க. அடியே கொஞ்சம் பார்த்து கவனமா சூதானமா இருக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியக்கூடாது. ஏற்கனவே அந்த ஹோட்டல்ல போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அங்க வேலை பார்க்கணும்னு தலையெழுத்தாடி அப்படின்னு அப்பத்தான் மேற்கொண்டு சத்தம் போடுறாங்க. அம்மாச்சி என்ன அம்மாச்சி பண்றது, நான் வேலைக்கு போனாதான் என்னோட எல்லா செலவையும் பாத்துக்கிற முடியும் அப்படின்னு தமிழ் சொல்லவும் உடனே அப்பத்தா சொல்றாங்க, நீ என்ன நான் சொன்னதை கேட்கவா போற, ஏதோ உன் இஷ்டத்துக்கு பண்ணு, ஆனா கொஞ்சம் கவனமா பண்ணு அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வசந்தி வந்து, அடியே நான் கிளம்பவா, மாப்பிள்ள வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், பார்த்து சூதானமா இரு, ஏதாவது நான் எனக்கு போன் பண்ணு அப்படின்னு வசந்தி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிம்மா நீ பாத்து போ, நான் இடையில வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்து அப்பத்தா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே அப்பத்தாவோட சந்தோஷத்தை பார்த்துட்டு இந்த சாவித்திரி வந்து, என்ன இன்னைக்கு கிழவி முகத்துல 1000 வால் பல்வெறியுது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு கிழவி, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வருது. அம்மா என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சாவித்திரி கேக்குது. ஆமாண்டி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்ன வேணும் உனக்கு, ஏன் நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதே அப்படின்னு அப்பத்தா கேட்கவும் இங்கிட்ட மலரு மோகனா எல்லாரும் வர்றாங்க. என்னத்த சந்தோஷம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது அப்பத்தா சொல்றாங்க, அடியே மலரு நீ எனக்கு பிடிச்ச இன்னைக்கு பாயசம் செஞ்சிருடி, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா சொல்லிதான் தொலையே அப்படின்னு இந்த சாவித்திரியும் கேக்குது. அது ஒண்ணும் இல்ல மோகனா, இன்னைக்கு நானு வசந்தி தமிழ் 3 பேரும் தமிழுக்கு ஸ்கேன் பண்றதுக்காக போயிருந்தோம். அங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவோட குழந்தையும் நான் அந்த ஸ்கேன்ல பார்த்தேன். குழந்தை அவ்வளவு ஆரோக்கியமா நல்லா இருக்குடி அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு மோகனா மலர் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்படியாத்த புள்ள நல்லா ஆரோக்கியமா இருக்குலத்த அப்படின்னு மோகனா கேக்குறாங்க. புள்ளையெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, இவதான் அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இவ கவனமா இருந்தா போதும் அப்படின்னு அப்பத்தாவ சொல்றாங்க. ஆமாத்த அவ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் வீட்டுல இருந்தானா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மோகனாவும் சொல்றாங்க. அம்மாச்சி அப்படி அம்மாச்சி நீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் இப்பவே போய் ஸ்வீட் எடுத்துட்டு நான் தமிழுக்கு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்து, ஓஹோ கிழவி பேரனோட பிள்ளைய பார்த்ததுல அப்படி சந்தோஷமா இருக்கா, இதுக்கே இப்படி சந்தோஷமா இருந்தா அந்த தமிழ்ச்செல்விக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இவளுகளுக்கு ஏதாவது ஆப்பு வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அப்பத்தா வந்து ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க. அப்பையும் பார்த்துட்டு ராஜாங்கம் சேது எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஸ்வீட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், அது ஒண்ணும் இல்லையா ராசாங்கம், இன்னைக்கு நானு தமிழ்ச்செல்வி அப்புறம் வசந்தி 3 பேரும் தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோயா, அப்போ தமிழ்ச்செல்வியோட குழந்தைய அந்த டிவியில பார்த்தேயா, புள்ள அம்புட்டு அழகா இருந்துச்சு, நம்ம வீட்டோட வாரிச பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சியா, இப்ப செத்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாதாயா நான் சாவேன் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. இத கேட்டுட்டு ராஜாங்கம் சொல்றாரு, ஏமா இப்படி பேசுற, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு ராஜாங்க கேட்கவும் இதை கேட்டுட்டு சாவித்திரி அவ அதிர்ச்சி ஆகுது. என்ன இவர் இதை கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுவாருன்னு பார்த்தா குழந்தை நல்லா இருக்கான்னு கேக்குறாரு. ஓஹோ பேர மேல பேர பெத்தி மேல உள்ள பாசம் பொங்குதோ அப்படின்னு இந்த சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு